கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் இந்நேரமே. தேடுங்கள் கண்டடைவீர். நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் ஈந்து. நல்ல சுகம் பலன் தந்து தம் வல்ல நல்லாவியும் ஈந்து. கூப்பிடும் வேளை செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. ஊனுடை தந்தா தரித்து இந்த ஊழிய பாதையில் கொஞ்சம் சேர்ந்து பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஒருவர் சத்தமாய் அந்த வசனங்களை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலே அவர் செய்த மலை பிரசங்கம், சர்மன் ஆன் த மவுண்ட். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7. இன்னுமாக லூக்கா 11ஆம் அதிகாரத்திலே இந்த மலை பிரசங்கத்தினுடைய பகுதி. அருமையானவர்களே, அவருடைய ஊழிய ஆரம்ப காலங்களிலே இந்த ஒரு நீண்ட செய்தியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார். அந்த நாட்களிலே இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, பிஎஸ் சிஸ்டம், பவர் பாயிண்ட் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு சூழல். பாருங்கள், திரளான ஜனங்களுக்கு மலையில் இருந்து அவர் பிரசங்கிக்கிறார். குறிப்பாக இந்த பகுதி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, ஒரு நல்ல ஆர்வம் ஊட்டக்கூடிய, ஒரு த்ரில்லிங்கான இப்படிப்பட்ட ஒரு செய்தி நேரத்திலே தான் மிகப்பெரிய அற்புதங்களெல்லாம் நடந்தது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். இன்னொரு முறை கிட்டத்தட்ட 4000 பேரை 7 அப்பங்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோமே. அவைகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள், செய்தி நேரங்கள் இவைகளெல்லாம் ரொம்ப சுருங்கி போய்விட்டது. அப்படி தானே? ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறது. 2 மணி நேரம், அதிகபட்சம் போனால் 2.5 மணி நேரம், அப்படி எல்லாம் சுருங்கி, அதுலேயும் செய்திக்கு ரொம்ப நேரம் சுருங்கி அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத ஓரல், அரேட்ரி, வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆரம்ப ஊழிய நாட்களிலே ரொம்ப பிரபலமாக இருந்த அத்தனை பேர். இப்போது குழுமி இருக்கிற ஒரு 100 பேர் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இத்தனை பேருக்கே நம்ம மைக்கு இதெல்லாம் தேவைப்படுகிறது இல்லைங்களா? ஆனால் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிறார்கள். அப்போது இன்னொரு பியூட்டி என்னென்னா, மலை பிரசங்கம் என்பது அன்றைக்குள்ள யூத ரபிகள், ராபைஸ் வந்து அமர்ந்து கொண்டு தான் பிரசங்கிப்பார்களாம், நின்று கொண்டல்ல. அவங்களுடைய நீங்கள் 5ஆம் அதிகாரம்
முதல் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே வாசிக்கிற போது அதை நீங்கள் தெளிவாய் காண முடியும். உடனே வாசிக்க வேண்டாமா? அப்படி யோசிக்கிறீங்களே இப்படியே. 1ஆவது வசனத்தில் இருந்தா பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் பிரசங்கம் பண்ணுறார். உட்கார்ந்து இவைகளெல்லாம் பாருங்கள், நின்றுட்டு பிரசங்கம் பண்ணால் கூட கொஞ்சம் சத்தம் அதிகமாக கேட்கும். உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணும்போது எவ்வளோ தூரம் அந்த வாய்ஸ் போகுதுன்னு தெரியாது. சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், அது ஒரு கலிலேயா கடற்கரையோரத்தில் இருக்கிற ஒரு மலை, ஒரு மவுண்டன், சரிங்களா? அது ஒரு சரிவான ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மேலே ஒரு கல்லில் அமர்ந்து அவர் பிரசங்கிக்கிறார். கீழே இருக்கிறாங்க. அப்போது எல்லாரும் அமைதியாக இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை அவங்க அவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாங்க. இந்த மலை பிரசங்கம் 3 அதிகாரங்கள் இல்லையா? 5, 6, 7. இதற்கு அதிகபட்சமாக இந்த 3 அதிகாரங்களையும் வாசிக்கிறதற்கு 15 நிமிடங்கள் ஆகிறது, சரிங்களா? நான் வாசித்து பார்த்தேன் எத்தனை நிமிஷம் ஆகுதுன்னு. 15 நிமிஷம் ஆகுது, சரிங்களா? ஸோ இந்த 15 நிமிஷம். ஆனால் ஆக்சுவலாக ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்தை அங்கே 15 நிமிஷத்தில் முடித்தாரா என்னான்னு தெரியல. ஏன்னா வேதாகமத்தை எழுதின ஆசிரியர்கள், இதை எழுதின மத்தேயு ஒருவேளை எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லாமல் சுருக்கமானதை, முக்கியமானதை மட்டும் அவர் எழுதி வைத்திருக்கலாம். நிச்சயமாக 15 நிமிஷத்தில் அந்த கூட்டம் முடிந்திருக்காது. அவ்வளவு நேரம், சில நாட்கள், அதிகபட்சம் 3 நாட்கள், 3 நாட்கள் எல்லாம் இந்த எண்டில் கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி அவங்க பாடியிருக்கலாம். ஆனால் இடையில் செய்தியாளர் ஒருவரே எத்தனை நாள்? 3 நாள். அது எப்படி 3 நாள்னு சொல்கிறீங்க அப்படின்னா, 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தாரே ஆண்டவர், அந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் கேட்குறார், கூட்டம் முடிஞ்ச உடனே 3 நாட்களாய் சாப்பிடாது இருக்கிறார்களே, இவங்க திரும்பி போகும்போது வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே, இவர்களுக்கு ஏதாகிலும் கொடுத்து அனுப்பணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதுபோல் இது 1 நாளோ அல்லது 2 நாளோ ஆகியிருக்கலாம், அல்லது 3 நாட்கள் கூட ஆகியிருக்கலாம். மத்தேயு இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷம் அந்த செய்தியைத்தான் நமக்கு சொல்லுகிறார். பாருங்கள், அவ்வளவு தூரத்திற்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ ஜனங்கள். இன்னொரு பியூட்டி என்னன்னா, சிறுபிள்ளைகள் சில்ட்ரன் பிலோ 12 இயர்ஸ் அவங்களும் அதில் இருந்திருக்கிறாங்க. நாம் செய்தி நேரத்தில் பிள்ளைகளை மேலே அனுப்பி விடுகிறோம். அது ஒரு விதத்தில் பிள்ளைகளுக்குரிய நல்ல அந்த பாடங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படும்படி, அப்படி அவங்கள அவாய்ட் பண்ணி அல்ல, பிள்ளைங்களுக்கு வேறு விதத்தில் இந்த செய்திகள் அவர்களை சென்றடையும்படி நாம் செய்கிறோம். ஆனால் அந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் கூட கர்த்தருடைய சமூகத்தில், அதான் நான் சொன்னேன் இல்லையா, நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்முடைய பிள்ளைகளும் இருக்க வேண்டும். சந்ததி ஆமென். நீதிமானுடைய சந்ததி ஆமென். ஊழியக்காரன், அவருக்கு பிற்பாடு அவருடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் அவங்க மகிமையாக இருப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம எங்கே இருக்கிறோமோ நம்ம பிள்ளைகளும். ஸோ இந்த மலை பிரசங்கத்தில் சிறு பிள்ளைகளும் இருந்தார்கள். பல மணி நேரங்கள், சில நாட்கள் அது நீடித்தது. ஸோ இந்த மலை பிரசங்கம்தான் இந்த பியாட்டிடியூட்ஸ் என்று சொல்லுகிறோமே, அதாவது
ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆசீர்வாதமான அந்த வாக்குத்தத்தங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், 5வது அதிகாரம் 9வது வசனம், இவைகளில் எல்லாம் போகிறோம். இந்த பியாட்டிடியூட்ஸ் இதுதான் உலக தலைவர்களை, அநேகரை ஒரு பெரிய இம்பேக்டுக்குள்ளாக கொண்டு வந்தது, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினது. உதாரணமாக நம்முடைய தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கிறதுல மிக முக்கிய பங்கு ஆற்றியவர்கள். மற்ற அநேகர் உண்டு. அவர்கள் எல்லாரும் ரொம்ப வைராக்கியமாய் எதிர்த்து போராடி அப்படியெல்லாம் சுதந்திரம் வாங்குவதற்கு பாடுபட்டார்கள். ஆனால் மகாத்மா காந்தி அவர் தன்னுடைய சுயசரிதையிலே சொல்லுகிறார், சரிங்களா? அந்த சுயசரிதையிலே அவரை பேட்டி காண்கிறார்கள். தேசத்திற்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கும்படியான உந்துதல் வழிகாட்டி உங்களுக்கு யார், எதன் மூலமாக அப்படிப்பட்ட ஒரு வேட்கையை பெற்றீர்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், செர்மன் ஆன் த மவுண்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொன்னார். குறிப்பாக ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால் சொல்ல முடியுமா? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சரிங்களா? சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். இந்த வாக்கியம்தான் என்னுடைய வாழ்க்கையில் தேசத்திற்கு சுதந்திரம் சாந்த குணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று என்னை வலியுறுத்தியது என்று சொல்லி கடைசி வரைக்கும் புதிய ஏற்பாட்டை தன்னுடைய பேக்கில் அவர் வைத்திருந்ததாக சொல்லுகிறார்கள். அந்த வேத பகுதியை உங்களில் எத்தனை பேர் பார்க்க விரும்புகிறீர்கள்? மகாத்மா காந்தி வச்சிருந்த மலை பிரசங்கத்தின் குறிப்பை எத்தனை பேர் பார்க்க விரும்புகிறீர்கள்? காந்தி மியூசியம் போங்க, இருக்குதுங்க அங்கே, சரிங்களா? நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய கடைசியான ஆடைகள் எல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. அந்த ரத்தம் சிந்தின அந்த ஆடை இல்லை, அதில் இருக்கிறது காந்திஜி பயன்படுத்தின பொருட்கள், நியூ டெஸ்ட்மென்ட் அப்படி இருக்கிறது அங்கே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரண உலகின் ஒரு மனிதரையே இந்த வேத சத்தியங்கள் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகள், அவர் ரட்சிக்கப்பட்டவரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் ஒரு தேசத்தின் சுதந்திரத்திற்கு வழிகாட்டியாய், ஒரு நல்ல தலைவருக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கி இருக்கிறதே. அப்படியானால் இதை விசுவாசித்து, இதை ஏற்றுக்கொண்டு, இதன்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் அது நிறைவேறுவது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த மலை பிரசங்கத்தில் கோல்டன் ரூல், ஆண்டவருடைய பிரதான கட்டளை, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், உங்களைப் போல பிறனையும் நேசியுங்கள். இதுதான் கோல்டன் ரூல், தங்க வசனம். அது இந்த மலை பிரசங்கத்திலே தான் காணப்படுகிறது. ஸோ இந்த 3 அதிகாரங்களிலேயும், லூக்கா 11வது அதிகாரத்திலேயும் குறிப்பாக இந்த மலை பிரசங்கம் கிறிஸ்டியன் லிவிங், கிறிஸ்தவ வாழ்க்கை கொள்கைகள் என்ன, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஆதியிலிருந்து அந்த வரை, மேலிருந்து கீழ் வரை முழுமையாக, ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட், எல்லா வயதினரும், சிறு பிள்ளைகள், பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய விதங்களில் இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த இந்த வார்த்தை, இந்த மலை பிரசங்கத்தினுடைய முடிவு என்னன்னு சொன்னால், ஆண்டவர் அங்கே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவளுமாயும் இருங்கள். There is a call to action. ஞாயிற்றுக்கிழமை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்கிற வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியர்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தைகள், இவைகளெல்லாம் ஆவியானவர் சபைக்கு தருகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி கேட்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யும். சரிங்களா? அதெல்லாம் ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன். சரி, இந்த மலை பிரசங்கத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் இன்னொரு புத்தகம் இதே போலவே நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிற இன்னொரு புத்தகம் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் ரோமர், லூக்கா 11ஆம் அதிகாரம். சரி, இந்த மலை பிரசங்கம், யாக்கோபு எழுதின நிருபம் 5 அதிகாரங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த 5 அதிகாரங்களிலே ஒரு 5 விஷயங்கள் இந்த மலை பிரசங்கத்திலே சொல்லப்பட்ட அதே கருத்துக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரனாகிய யாக்கோபு, இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களில் ஒருவர் என்று எண்ணப்படுகிற அவர் அந்த நிருபத்தில் எழுதியிருக்கிறார். இப்போ பாருங்கள், மத்தேயு 7:7 தான் நம்முடைய பிரதானமான வசனம். 3 விஷயம்: கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். இந்த பாடல் இருக்கிறத செல்வராஜையா அடிக்கடி பாடுவார் இல்லையா? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இது பாட்டுக்காக அந்த ஆர்டரை மாற்றியிருக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? சரியா? ஃபஸ்ட் ஆர்டர் என்ன? கேளுங்கள். 2வது தேடுங்கள். அது பாட்டு ராகத்துக்காக தேடுங்களை 3வது கொண்டு வந்திருக்கிறாங்க. 2வதே தட்டுங்கள் கொண்டு வந்துட்டாங்க. கடைசியாக தான் தட்டுங்கள். இப்போ சொல்லுங்கள் மனப்பாடமாக: கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். நீங்கள் குழப்பி விட்டுறாதீங்க. கேளுங்கள்னு சொன்னால் கேளுங்கள்னு சொல்லுங்கள். நீங்கள் தட்டு, நான் குழம்பிடுவேன், அதுக்காக சொல்கிறேன். சரி, கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். சரியா? எளிதில் ஞாபகம் வைத்துக்கொள்ள ASK, ஆஸ்க். அதனால தான் அந்த வசனத்துக்கு இப்படி பேர் வச்சோம். மத்தேயு 7:7 கேளு. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து பல இடங்களிலே இந்த பிரசங்கத்தை செய்து வருகிறோம். ஆனாலும் ஒவ்வொரு இடத்துலேயும் கர்த்தர் புது புது விஷயங்களை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை முதன்முறையாக நீங்கள் இந்த செய்தியை கேட்கிறவர்களாக இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக உங்களோடும் ஆண்டவர் பேச அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போது 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கேளுங்கள் அப்படின்னு. அதே போல தான் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலேயும் கேட்க கடவன், கேளுங்கள். போதும் பாருங்க, அந்த ஒரே அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே வருகிறது. 2வது நல்ல ஈவு, மத்தேயு 7:11 வாசிங்க. சரி, யாக்கோபு 1:17. போதும். மத்தேயுல செயல்படுகிற
ஆக்ஷன். 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ம் ம் யாக்கோபு 1:22. வாலிபர்கள் முன்னால் உட்காந்துருக்கிறவங்க யாராவது வாசிப்பாங்களேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்படி செஞ்சு வச்ச வாசிங்க. 1:22. சரி, இன்னும் 3க்கு நமக்கு இன்னும் டைம் ஆகும். 7:12, 2:8, கனி நிறைந்த ஜீவியம் 7:16, யாக்கோபு 3:12, சமாதானம் 5:9, மத்தேயு 3:18, யாக்கோபு. இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். அடுத்து செய்திக்கு வருவோம். இதான் செய்தியினுடைய முக்கியமான ஒரு பகுதி. 3 விஷயங்கள்னு ஏற்கனவே சொன்னோம். முதலாவது கேளுங்கள். கேளுங்கள், கேளுங்கள் தரப்படும். இதை சாதாரணமாக நம்ம பார்க்கிற போது ஆஸ்க் அண்ட் இட் வில் பி கிவன் டு யூ அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. அதில் எந்த மாற்றம் இல்லை. ஆண்டவரிடத்திலே கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். ஸோ கேட்பது என்பது ரிக்வெஸ்டிங், பிரேயிங், பெட்டிஷன், வேண்டுதல். தேவனிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெபம். இந்த மாதம் ஜெப மாதம். இதே அதிகாரங்களிலே தான் பரமண்டல ஜெபம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவர் ஜெபிக்கும் முறை, இந்த மெத்தடாலஜி, கர்த்தருடைய ஜெபம் என்று அழைக்கிறோமே, அதில் பேசிக் நீட்ஸுக்காகவும் ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை. அருமையானவர்களே, நமக்கு தேவையான பேசிக் நீட்ஸ், அதுக்காகவும் கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய தேவையெல்லாம் இன்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். என்றாலும் நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. இது ஒரு விசுவாசியினுடைய ஆரம்ப ஜெப அனுபவம். டு ஸ்டார்ட் வித் யுவர் ப்ரேயர் லைஃப். ஜெபம் பண்ண பழகுங்க, ஜெபிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய சொந்த குடும்பத்திற்காக, விஷயத்திற்கு கர்த்தராகிய இயேசு சொன்னார், ஸ்திரீகளே எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக. நிறைய பேருடைய தவறான எண்ணம் என்னவென்றால், நான் சுயநலமாக ஜெபம் பண்ண மாட்டேன், என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜெபம் பண்ண மாட்டேன். ஒரு விதத்திலே சுயநலமுள்ள ஜெபம் எப்போதும் நமக்காகவே, நம்முடைய சபைக்காகவே அப்படியே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பதான் சுயநலமான ஜெபம். ஆனால் நம்முடைய அன்றாட தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தரே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் சகலத்தையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடவன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன். ஸோ ஜெப வாஞ்சை, ஜெப தாக்கம்.
யாபேசினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த துக்கம், அவனுக்கு இருந்த தரித்திரம், தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிடுகிறாள். சந்தித்த அவன் மிகப்பெரிய பிரச்சனை என்னவாக இருந்திருக்கும்? பொருளாதாரம், பண நெருக்கடி, உணவு பற்றாக்குறை அந்த காலத்தில். அதனால தான் அவங்க தாய், அது அல்லாமல் வேறு காரணம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நிறைய பிள்ளைகள், அடுத்தும் ஒரு ஆண்மகன், சாப்பாட்டு பிரச்சனையாக இருந்திருக்கும், வறுமையாக இருந்திருக்கும். அதனால தான் அவன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிடுகிறார்கள். அவன் ஜீவிய காலமெல்லாம் அவனுக்கு எத்தனை வயது என்று நமக்கு தெரியாது. இந்த ஜெபத்தை 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அவன் இந்த ஆசீர்வாத ஜெபத்தை ஏறெடுக்கும் போது ஒருவேளை டீனேஜராக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன், இல்லையா? ஏனென்றால் அப்போ தான் கொஞ்சம் காரியங்கள்லாம் புரியும். ஒரு 12-13 வயசு ஆகிறம்போது அவங்களுக்கு அந்த சூழ்நிலைமைகள், ஏன்னா போகிற இடத்துல எல்லாம் அவமானம், நிந்தை, பேரே என்னது யாபேஸ், அப்படியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் காரியங்களெல்லாம் அவன் உணர ஆரம்பிக்கிற போது ஒருவேளை அந்த வயது உடையவராக இருக்கலாம். பாருங்கள், அது வரைக்கும் அவர் ஆசீர்வதிக்கப்படவில்லை. அவர் தேவனுடைய பிள்ளை, இல்லையா? ஃபாலோயிங் காட்ஸ் வேஸ், தேவனுடைய வழிகளிலே நடந்தவன். அது எப்படி தெரியும் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தன்னுடைய அப்பா, தன்னுடைய ஆண்டவர் கர்த்தராகிய தேவன் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே பெற்றோர் அவருக்கு போதித்து வழிநடத்தி இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. அவர் நினைக்கவில்லை, நான் இப்படி இருக்கிறேனே, அது என் அப்பாவுக்கு தெரியுமே, என் கடவுளுக்கு தெரியுமே, என்னை சிருஷ்டித்தவருக்கு தெரியுமே அப்படின்னு அவர் அமைதியாக இருக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி 4 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுறான். இந்த ஜெபங்கள் எத்தனையோ முறை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் இல்லையா? சரிங்களா? யாபேசின் ஆசீர்வாத ஜெபம் 4 வார்த்தை. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஏங்க, அவர் சர்வவல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய். யாபேஸ் கேட்பதற்கு முன்பாகவே ஆசீர்வதித்திருக்கலாமே. ஆனால் ஏன் அவர் இவ்வளவு நாட்கள் தாமதம் பண்ணினார்? ஆண்டவர் தாமதம் பண்ணலைங்க, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். யாபேஸ் இந்த காலத்திலே தான் அவன் உருவாகி கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை அறிந்து இப்போது அமைதியாக இருக்கவில்லை, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். ஒரு காமன் ப்ரேயர், அடிப்படை தேவைகளுக்கு, உங்கள் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக ஒரு நாளும் நீங்கள் அதை மட்டுப்படுத்தி விடாதீர்கள். என் தேவனுக்கு தெரியுமே, என்னை படைத்தவர் அவர்தானே அப்படின்னு சொல்லி நீ கேட்பது என்ன? பத்திமேயு அவரை கூட பார்த்தான், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஜெப வாழ்க்கையில் இதுதான் நம்முடைய ஆரம்பம். சரிங்களா? பேசிக் நீட்ஸ், அதிலிருந்து துவங்குங்கள். இதில் இன்னொரு காரியம் இருக்கிறது, கேளுங்கள். ஆண்டவர் சொன்ன அந்த விஷயம் என்னென்னா, நாட் ஜஸ்ட் ஆஸ்கிங், ரிக்வெஸ்டிங், கேட்கறது மட்டும் இல்லை. கவனிங்க, வேதத்தில் இந்த கேளுங்கள் அப்படின்னா அதோடு நிற்கிறதில்லை, செய்யுங்கள். ஆக்ட் அப்பான் வாட் யூ ஹர்ட். அதுதான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், ஆதியாகமம் 49:2, யோபு 34:2. இவைகளில் எல்லாம் கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தையும் வரும். உதாரணத்துக்கு வாசிங்க. கேளுங்கள்
செவி கொடுங்கள். லிசன் அண்ட் ஒபே, ஆக்ட் அப்பான். எப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்போது என்ன ரிக்வயர் பண்ணப்படுகிறதோ அதன்படி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவர் சொல்கிறத கேளுங்க, அதன்படி செய்யுங்கள். கேளுங்கள் மட்டுமே நம்ம கவனம் செலுத்தக்கூடாது. செய்யுங்கள்ங்கிற வார்த்தை அதோடு சேர்ந்து இருக்கிறது. சரியா? அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்ட போது வேலைக்காரரை நோக்கி சொல்லுகிறார், நீங்கள் போய் ஜாடியில் தண்ணீர் நிரப்புங்கள். அங்கே பாருங்க, எந்த கேள்விக்கும் இடமே இல்லை. ரசம் குறையுது, திராட்சை ரசம், அதுக்கு தண்ணியை ஊற்றணும். ஏற்கனவே திராட்சை ரசம் இருந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் கூட கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கிறலாம். ஆனால் இங்கே திராட்சை ரசமே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தண்ணியை ஊற்ற சொல்லுகிறாரு. அந்த கேள்விக்கே அங்கே இடமில்லை. அப்படி உடனடியாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்தபோது அங்கே ஒரு மிரக்கல் நடந்தது. கேளுங்கள் தரப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறதில்ல, அவர் சொல்கிறத கேட்டு அதன்படி, இதே வசனத்தினால, நான் சொல்லியவைகளை கேட்டு இதன்படி செய்கிறவனே கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாவான். இதே அதிகாரத்திலே தான் சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸோ ஃபஸ்ட்டு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுவதிலே அவர் சொன்னதின்படி கேட்டு நாம் செய்யணும். இதுதான் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் அவர் ப்ரேயர் லைஃப். ப்ரேயிங் ஃபார் அவர் பேசிக் நீட்ஸ் அண்ட் டூயிங் வாட் ஹீ சேட். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும். அப்படியானால் ஒன்றை நாம் மனதில் கொள்ள வேண்டும், அவர் சொல்லியதின்படி நாம் செய்யலைன்னா நாம் கேட்டுக்கொள்வது கிடைக்காது. மந்த புத்தி உள்ளவர்களே, அதை செய்யலைன்னா நமக்கு கிடைக்காது. இரண்டாவது ஆண்டவர் அங்கே சொல்லுகிற இன்னொரு விஷயம் என்னன்னா, தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள். இதே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜெப வாழ்வில் இரண்டாவது முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தேடுவது. சாதாரண தேவைகளுக்காக கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறது நல்லது, ஆனால் அதோடு நின்றுவிடக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து எதெல்லாம் இழந்தோமோ, எதெல்லாம் தொலைத்தோமோ, எதெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோமோ அந்த காரியங்களுக்காகலாம் சிரத்தை எடுத்து தேட வேண்டும். தேடுங்கள் கண்டடைவீர்கள். அந்த தொலைந்து போன ஆடு, லூக்கா 15 முதலாவது அங்கே தொலைந்து போன வெள்ளிக்காசு, 10 வெள்ளிக்காசு ஒரு ஸ்திரீ, ஒன்று காணாமல் போய்விட்டது. 9 அவள் திருப்தி கொள்ளவில்லை. நிறைய பேர் நம்ம செய்கிற விஷயம் என்ன, நம்மள்கிட்ட நிறைய தெய்வீக சுபாவங்கள் இருக்கிறது, ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆயிருச்சு. ஆனால் அதை குறித்ததான அக்கறை கரிசனை இல்லாதபடி நாம் இந்த மற்ற 9 திருப்தி கொள்ளுகிறோம். ஆனால் அந்த இளம்பெண் அப்படி இல்லை.
தொலைந்து போன அந்த ஒரு வெள்ளிக்காசை தூக்கத்தை தொலைத்து ராம் முழுவதும் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க மட்டும் அவள் அயராது பாடுபடுகிறார். ஏன்னா அதனுடைய முக்கியத்துவம் அது இருந்தால் தான் கம்ப்ளீட். நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல குணங்கள் நிறையா இருக்கிறதுங்க, நிறையா இருக்கிறது, 9 குணம் இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் ஏதோ மிஸ் பண்ணுறோமே, அதை அசட்டையாக விடாதீங்க, அசட்டையாயிராதீங்கள். சின்ன விஷயமா இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம். கொஞ்சம் நேரம் தவறுவது, ஏதாவது ஒரு ஜெப நேரத்தை மிஸ் பண்ணுவது, ஆராதனைகளை மிஸ் பண்ணுவது, சைக்கிள் பஞ்சர், வண்டி பஞ்சர் அப்படின்னு தடைப்படுவது, சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதனால் என்ன பாதிப்பு? நான் தான் நல்ல இல்லை, சின்ன விஷயம் அது பெரிய பாதிப்பை உண்டு பண்ணிவிடும். தேடுங்கள், எதிலெல்லாம் நான் குறைவுபட்டிருக்கிறேனோ என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவரே. வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உள்ள அந்த கர்த்தருடைய பந்திய நேரம், சரிங்களா? அவை நம்ம அலசி ஆராய்ந்து தேடுங்க, அப்போ கண்டடைவீர்கள், இரட்டிப்பான மகிழ்ச்சி உண்டாகும். இதுதான் அடுத்த லெவல் ஆஃப் ப்ரேயர், கிங்டம் மைண்டட் ப்ரேயர். கிங்டம் ப்ரேயர் முதல்ல சாதாரண ஜெபம், அடிப்படை தேவைகள், ஷாப்பிங் ப்ரேயர் வைத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது தேடுங்கள், சீக்கிங் ப்ரேயர். சீக்கிங் ப்ரேயர் தேடுகிற ஜெபம். எதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ, இப்போ சொல்கிறோம் இல்லையா, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம், சாரெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் சார், ஜெயராஜ் சார் ரொம்ப நன்றி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தர் வந்துட்டோன்னா அப்படின்னா என்ன, அவரை தொலைச்சிட்டோன்னு அர்த்தமா? இல்லை, அந்த கேப் நமக்கு ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணி விடுகிறது. எந்த அளவுக்கு கர்த்தரை நான் தேடினேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்து செவி கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். மேலானதை தேடுங்கள், கீழானதை அல்ல, மேலானதை, சரிங்களா? ஃப்ரம் அபவ், நன்மையான ஈவு பூரணமான வரம் பரத்திலிருந்து உண்டாகி, ஹெவன்லி பிளஸிங்ஸ், அதையே தேடுங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஞானசானம் எடுக்காதவங்க இந்த மாதத்தில் தீர்மானம் பண்ணுங்க, ஞானசானம் எடுக்கிறதுக்கு, சரியா? தீர்மானம் பண்ணுங்க. ஞானசானம் நீங்களாக கேட்கணும், பாஸ்டர் நான் இன்னும் ஞானசானம் எடுக்கலை, அது ஒரு குறையாகவே இருக்குது, சீக்கிரம் எனக்கு ஞானசானம் கொடுங்க அப்படின்னு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். இந்த பொன்னமராவதியிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா 2 பேர், கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். சபைக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே இல்லைங்க, கணவன் மனைவியா. அன்றைக்கி தான் சர்ச்சுக்கு வந்தாங்க, விசுவாசித்தாங்க, கணவன் மனைவியாக ஞானசானம் எடுத்து இன்றைக்கி பொன்னமராவதி சபையில் வாரம் அவர் ஃபோன் பண்ணிடுவார். அவருக்கு நல்ல சபை உண்டு, பாஸ்டர் சாமுவேல் அங்கே ஊழியம் செய்கிறார், ஏஜி சபை. அவர் அங்கே போக சொல்லி அவர் நல்லா ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறார், கார் டிரைவர். சந்தோஷமாக அவர் ஒவ்வொரு வாரமும் ஃபோன் பண்ணுவாருங்க. ஃபோன் பண்ணி, பாசையா நல்லா இருக்கீங்களா, மறக்கவே முடியாது, எங்களுக்கு ஒரு வழியை காட்டி விட்டீங்க, இப்போ நாங்கள் பக்கத்துலேயே, எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே சபை இருக்கிறது, இந்த பாசம் உங்களை மாதிரியே ரொம்ப எங்களை நேசிக்கிறார். எங்களை அருமையானவர்களே, பாருங்கள், தேவ சமூகத்தில் நம்ம எதெல்லாம், சிலருக்கு அந்த எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த இதுவே இல்லை. உணர்வற்றவர்களாய் இராதீர்கள். கடைசியாக தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்க வேண்டியதை கேட்கணும், தேட வேண்டியதை தேடணும், தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டித்தான் ஆக வேண்டும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சில ஜபங்களுக்கு ஆரம்பத்திலேயே பதில் வந்து விடாது, அப்படி தானே? எத்தனை பேர் நான் சொல்ல முடியும். இன்னும் சில என்னுடைய ஜபங்களுக்கு இந்த யாப்பேச மாதிரி உடனே கொடுத்துடவில்லை ஆண்டவர். இன்னும் சில ஜபங்கள் கிங்டம் மைண்டட் ப்ரேயர், கர்த்தர் அவைகளுக்கு நிறைய பதில் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னும் நான் தட்டி கொண்டிருக்கிறேன். யாக்கோபை போல தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை
போக விடேன். போராடி ஜெபிக்கிற ஜெபம், ராம் முழுவதும் போராடி ஜெபிக்கிற ஜெபம். சில விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்களுடைய அந்தரங்க காரியங்களிலே சிலது இன்னும் நடக்கலை அப்படின்னா விட்டுறாதீங்க. நெவர் கிவ் அப். தொடர்ந்து 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 கீப் ஆன், கீப் ஆன். தம்பி ஆமோஸ், அந்த கதவை தட்டுங்க. தட்டுங்கன்னு சொன்னேன். அவர் எத்தனை தடவை தட்டினார்? 2 தடவை. ஒரு தடவை தட்டிட்டு அப்படி நிப்பாட்டலை. ஸோ தட்டுங்கள் என்று சொன்னால் கீப் ஆன், இடைவிடாமல், தொடர்ந்தேர்ச்சியாய், சோர்ந்து போகாமல். லூக்கா 18:1 நீங்கள் ஜெபத்திலே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண, விடாப்பிடியாய், பரிந்து பேசி, இன்னொரு விதத்தில் சொல்ல பதில் கிடைக்கும் வரை போராடி ஜெபிக்கிற இந்த அனுபவம். காரியங்கள் நிறைவேறும் பிரியமானவர்களே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கேட்டோமே, பூரணியுடைய திருமண காரியங்கள் இல்லையா? வயது அதெல்லாம் தாண்டி இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவ பிள்ளைகளுடைய ஜெபம். இன்னொன்றையும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நன்றி அறிகிற உணர்வு. தேவரீர் செய்த நன்மைகளுக்கு தக்கதாக நான் எண்ணத்தை செலுத்துவேன். தேவ சமூகத்தில் எப்போதும் நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் செய்கிறாரோ இல்லையோ, யோபு சொல்கிறார் பாருங்க, கர்த்தருடைய கரத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா? அந்த ஆட்டிடியூடு தான் அவருக்கு இரட்டிப்பான நன்மையை கொண்டு வந்தது. பிரியமானவர்களே, நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். போராடி ஜெபம் பண்ணுங்க, பதில் கிடைக்கும் வரைக்கும். இன்னும் அநேக காரியங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கிற அந்த சக்சஸ், வெற்றி இன்னும் வரல. ஆனால் அது முடிவல்ல. தாமதித்தாலும் அது வாய்க்கும். உன் நம்பிக்கை வீண் போகாது. கீப் ஆன். எடிசன் ஐயாவுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நம்பிக்கை, ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். கர்த்தர் ஜீவ சுவாசத்தை இன்னும் ஐயாவுக்கு கொடுத்து வச்சிருக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கொடிய கொரோனா காலங்களிலே டிக்கெட் வாங்கியிருப்போம் நாம் எல்லாம். அபவுட் டு இன்னும் சிலருடைய அந்த ஆபத்து சூழ்ந்த நேரத்தின் கூக்குரல்கள் இன்னும் ஒருவேளை உங்களுடைய மனதிலே கூட, உங்களுடைய செவியில் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசை. தட்டுங்க, தட்டிக்கிட்டே. எவ்வளோ காலமையா அது எனக்கு தெரியாது, கர்த்தர் அறிவார். சரிங்களா? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எழும்பி நிற்போம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். இந்த காரியங்களை ஆண்டவர் சுப்பாராக. பாபுராஜேஷ் முன்னால் வாங்க. கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 31வது ஆராதனை நேரத்திற்காய் நன்றி. கர்த்தருடைய பந்தி நேரத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டினேன். தெய்வ பிள்ளைகளை, சபை மக்களை, வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, சுகவீனமுள்ள பலவீனமுள்ள மக்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிறந்தநாள், திருமண நாள் காண்கிற இந்த மாதம் முழுவதும் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வாக்குத்தத்த இந்த வார்த்தை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அது திறக்கப்படும் என்ற அந்த வார்த்தையின்படி
கேட்கவும் கர்த்தாவே தேடவும் தட்டவும் ஜெப வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் முன்னேறவும் உங்கள் மகத்துவத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பங்கேற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் அற்புதமாய் இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களில் எல்லாம் உம்முடைய மகத்துவத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆண்டவரே சோஃபியா எஸ்தர் அருமையான மகளுக்காக, குடும்பங்களுக்காக, இங்கே சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, வெளியூர்கள் வெளிநாடுகளில் இருந்து எங்கள் சபையில் வந்து படிப்பு வேலை நிமித்தமாய் வந்திருக்கிற, எங்கள் சபையிலிருந்து வெளியே போயிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். தேவ கரம் இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வார்த்தையின்படியே வழி நடத்துவீராக. வல்லமையுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை வழி நடத்துங்க. தீமைகள் பொல்லாப்புகளுக்கு விலக்கி 23 விதமான தீமைகளுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி எங்களை காத்து கிருபையினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி மகத்துவமான உம்முடைய பலன் எங்கள் யாவரோடும் இருக்கட்டும் ராஜா. இந்த வாரத்தில் ஈவினிங் சர்வீஸ், வீடுகளில் நடக்கிற கூட்டங்கள், வேதபாட வகுப்புகள், ஆண்டவரே நீரூற்று உபவாச ஜெபங்கள், சனிக்கிழமை நடைபெற இருக்கிற சிறப்பு 5 மணி நேர துதியும் ஜெபமும் சிறப்பு ஆராதனை, கர்த்தர்வைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. தெய்வ பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய வேலை வாய்ப்பு, திருமண காரியங்கள் இவைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. முதன்முறையாக இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற பில்மோன் ஜெனிஃபர் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கர்த்தரால், இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், சங்கீதம் 128 ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை சேரட்டும். திருமணத்திலே அநேகர் இன்னும் இணைக்கப்பட இந்த வாரத்தில், இந்த மாதங்களிலே கர்த்தர் கிருபை செய்யுங்க, வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் பின்தொடரட்டும். கனம் துதி மகிமை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you.